நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீட்டு தலைக்கான டாஸ்க் இப்பதாங்க நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த டாஸ்கை பத்தியும் அந்த டாஸ்க்ல யாரு ஜெயிச்சாங்கன்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். வீட்டு தலை போட்டிக்கு 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. பிரவீன்ராஜ், அதுக்கப்புறம் விக்ரம். இந்த வாட்டி இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் செலக்ட் செய்யப்பட்டாங்க. இவங்க 2 பேர் அப்படி செலக்ட் செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி கனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் வீட்டு தலையா இருந்தாங்கல்ல, அதனால நேரடியாக அவங்க போட்டியாளராக மாறிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த வாட்டி யாராவது ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க அடுத்த வாட்டி போட்டியாளருக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த மாதிரி தான் கனி போட்டியாளராக மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்டா செலக்ட் ஆன விக்ரம், பிரவீன்ராஜ் போட்டியாளராக மாறி இருக்காங்க. இவங்க 3 பேருக்கு என்ன போட்டி தெரியுமா வைக்கிறாங்க? ஸ்கேட்டிங் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு போர்டை தந்துடுறாங்க. அந்த போர்டில் 3 பேருமே நிற்கணும். அந்த போர்டில் நீங்க நிற்கும் போது உட்காரலாம் கூடாது. நீங்க 3 பேர்ல மற்றவங்க 2 பேரை சாமர்த்தியமா தள்ளிட்டீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதாவது அவங்களோட கால் அந்த போர்டை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே போயிடணும். அப்படி போயிட்டா அவங்க தோத்துட்டாங்க, மீதி இருக்கவங்க தான் கேம்ல ஜெயிச்ச மாதிரின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த கேம் ரொம்ப நேரம் போகுன்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. முதல்ல எல்லாருமே அவங்களோட டெய்லி வேலையை, அதாவது வேலையை பார்க்குற மாதிரி சேர்ந்தே நடந்து போவாங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க. ஆனால் இந்த கேமை மாற்றி தள்ளி விட்டுக்கிறதுலேயே முடிச்சுக்கலான்ற மாதிரி இவங்க 3 பேருமே தள்ளி விட்டு தான் விளையாண்டாங்க. இதில் அட்வான்டேஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜுக்கு தான். ஏன்னா பிரவீன்ராஜ் அந்த போர்டுக்கு நடுவில் நிற்கிறாரு. கனி பின்னாடி நிற்கிறாங்க, விக்ரம் முன்னாடி நிற்கிறாரு. இதனால பிரவீன்ராஜுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருச்சு. பிரவீன்ராஜ் ஆரம்பமே விக்ரமை பிடிச்சி தள்ளி விடுறாரு. கனி இருக்காங்கல்ல, பின்னாடி இருந்து பிரவீன்ராஜை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்படி தள்ளி விட்டுட்டு இருக்கும் போது கனி ஒரு ஸ்டேஜில் உட்காந்துடுறாங்க. கனி உட்காந்ததை பார்த்த எல்லாருமே அக்கா உட்காரக்கூடாது, எந்திரிங்க, அப்படி இல்லைன்னா நீங்க அவுட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. கனி உட்காந்துக்கிட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாங்க. நின்னுகிட்டே பிரவீன்ராஜை தள்ள முடியல, உட்காந்துக்கிட்டு எப்படி தள்ள முடியும்? தள்ள முடியல. அதே மாதிரி ஒரு சைடு விக்ரம் பயங்கரமா போராட்டம் பண்றாரு, எப்படியாவது தள்ளிடலான்ட்டு. ஆனா விக்ரமாலையும் முடியல. ஒரு ஸ்டேஜ்ல பிரவீன்ராஜ் இவங்க 2 பேரையும் உட்கார வச்சிடுறாரு. பிரவீன்ராஜும் நடுவுல உட்காந்தாரு, ஆனா சட்டுன்னு எந்திரிச்சிட்டாரு. அதாவது ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது போல. இவங்க 2 பேருமே உட்காந்தே இருக்காங்க. கனிலாம் ஸ்டார்டிங் விழுந்ததுல இருந்தே உட்காந்துருக்காங்க. விக்ரமும் ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்துடுறாரு. எப்படியாவது பிரவீன்ராஜ் அந்த பிளேட்டை விட்டு எடுத்துடலாம், அதாவது அந்த ஸ்கேட்டிங் போர்ட்ல இருந்து காலை எடுத்துடலாம் ட்ரை பண்றாங்க 2 பேருமே. ஆனா பிரவீன்ராஜ் ஸ்ட்ராங்கா காலை வச்சிட்டாரு. இவங்க 2 பேரோட காலை அவர் எடுத்துட்டாரு. ஆக மொத்தத்துல அந்த ஸ்கேட்டிங் போர்டை விட்டு கனியோட காலு டோட்டலா வெளியே போயிருது, விக்ரமோட காலு டோட்டலா வெளியே போயிருது. அந்த ஸ்கேட்டிங் போர்டை தனியா இவர் எடுத்துட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவங்க 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. இவர் அது என்கிட்ட தான் இருக்குன்றதை காட்டுறதுக்காக தனியா நடக்கிறாரு. இது மூலியமா பிக் பாஸ் சொல்லல, நீங்க தான் வின்னர்ன்றதை சொல்லல, ஆனா பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருச்சுல இவங்க தான் வின்னர்ன்றது தெரிஞ்சிருது. அதே மாதிரி பார்வதி இருக்காங்கல்ல, என்ன கேம் 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டீங்க? 5 நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரே நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா டக்குனு கேமை முடிச்சிட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஏறக்குறைய பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் பிரவீன்ராஜ் தான் ஜெயிச்சிருக்காருன்ட்டு. பிரவீன்ராஜுமே விக்ரம் உட்காரும் போது கீழே உட்காந்தாரு, ஆனா டக்குன்னு இவர் எந்திரிச்சிட்டாரு, விக்ரம் எந்திரிக்கல. ஸோ ஈஸியா தெரியும், பார்க்குறவங்களுக்கே தெரியும் பிரவீன்ராஜ் தான் ஜெயிச்சிட்டாரு. ஒரு ஸ்டேஜில் பிக் பாஸும் சொல்லிட்டாரு போல, ஏன்னா இந்த வாரத்தோட தலைவர் பிரவீன்ராஜா மாறிட்டாரு. இப்ப பிரவீன்ராஜுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, இந்த வாட்டி இவர் தலைவரா இருப்பாரா? தலைவராக இருக்கிற பட்சத்தில் அடுத்த வாட்டி பெஸ்ட்டாக 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது யாரா வேணா இருக்கலாம், 2 பேர் பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க கூட பிரவீன்ராஜ் நேரடியாக மோதுவார். ஸோ அடுத்த வாட்டியும் தலைவர் போட்டிக்கு பிரவீன்ராஜ் மோதலாம். அந்த ஒரு ஆப்ஷன் தான் இந்த வாட்டி வீட்டு தலைக்கு தந்திருக்காங்க. ஸோ இப்போ பிரவீன்ராஜ் தான் வீட்டு தலையாக மாறி இருக்காரு. இவர் பாரபட்சம் பார்க்காம வீட்டு தலையா சரியா செயல்படுவாரா மாட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி தலைக்கான டாஸ்க் எல்லாம் இவ்வளவு சிம்பிளா கொடுக்கிறது நல்லவே இல்லைங்க. டாஸ்கை பாருங்களேன். அதுவும் இல்லாம பிரவீன்ராஜுக்கு நடுவில் நின்னதே ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்றவங்க ஏன் அந்த இடத்துக்கு சண்டை போடலன்னு தெரியல. ஸோ பிரவீன்ராஜுக்கு அட்வான்டேஜா முடிஞ்சது, அந்த கேம்ல ஜெயிக்கவும் செஞ்சுட்டாரு. இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க.